ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி இசோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா யாஷிகா மறக்க முடியாத ஒரு பேராக இருக்கும். நம்ம கானாவினத் கூட அந்த பாட்டை பாடியிருப்பார், நான் குளிக்கவே மாட்டேன் அப்படின்வாங்களே, யாஷிகா. ஸோ அவங்க வந்து டாப் 10ல் வந்தாங்க, ஃபைனலிஸ்ட்டாக வந்தவங்க. சூப்பரான ஒரு பிளேயரு, பயங்கரமான திறமையான ஒரு பிளேயரு, யங்கஸ்ட்டு ஃபிட்டஸ்ட்டு ஸ்போர்ட்டிவ்னஸான ஒரு பிளேயரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டாஸ்க்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு 24 மணி நேரமும் சம்திங் ஒரு டாஸ்க்கில் வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு அவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பண்ண ஒரு பர்சன் தான் நம்ம யாஷிகா. பிக் பாஸ் சீசன் 2ல் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு பேர். இவங்க வந்து இப்போ வந்து விஜய் பார்வதிக்கு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. அதாவது கொண்டாடலாம், இல்லைன்னு சொல்ல, அது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நடந்துருச்சு. ஒரு ஏதாவது இப்போ ஒரு பிரச்சனை வந்தது, அதில் வந்து ஒரு பெரிய ஒரு அரக்கன் இப்போ வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தோஷம் இதுக்கும் ஒன்று பண்ணலாம். ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் வந்துட்டு பில்டப் பண்ணுறாங்க பாருங்க. அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்க போட்டிருக்காங்க, ஒன் திங் ஃபார் ஷுவர், ஐ வில் நெவர் ஃபர்கெட் தி சொசைட்டி ஹூ அப்படின்ற மாதிரி போட்டு. அதாவது இந்த சொசைட்டியில் ஒரு சில பேர் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். என்னென்னா இப்போ யாரெல்லாம் வந்து விஜய் பார்வதியை வந்துட்டு அந்த கண்ணில் வீங்கினதை பற்றி யாரெல்லாம் வந்துட்டு சிரித்தாங்களோ, அதை வச்சு மீம்ஸ் போட்டாங்களோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் சொன்னாங்க, அதாவது இன்னும் நீ வந்துட்டு அடியை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சபரியை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணவங்க, அந்த அடியை விட இன்னும் அதிகமாக எனக்கு கொடுத்துருங்க, இந்த பொண்ணுக்கெலாம் தேவை அப்படின்னு பேசுனாங்களோ, அதே ஆட்கள் தான் சொசைட்டியில் தான் இருந்து இப்போது நம்ம சாண்ட்ராக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டான ஒரு ஆட்கள் இந்த சொசைட்டியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்காங்கள, ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அடிபட்டிருக்கு, கண்ணு வீங்கிருக்கு, இவனுக்கு இன்னும் நிறைய அடி போடணும் அப்படின்னு ஒரு குரூப்பு. அதே இந்த பொண்ணு கீழே விழுந்த உடனே இந்த பொண்ணுக்கு ஹர்ட் பண்ணிருக்கு. அதே பொண்ணு தான், இவங்களும் பொண்ணு தான், இவங்களும் பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு நல்லா தான் இருக்காங்க, இந்த மாதிரி இன்ஜுரியில் இப்போ சேஃபாக இருக்காங்க. அதை வந்து கன்ஃபர்மேஷனும் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே வந்து விஜய் பார்வதி பண்ணது தவறு தான். ஆனால் இங்கே என்னென்னா விஜய் பார்வதிக்கு நடந்த தவறுக்கு இங்கே இன்னும் தவறு பெருசாக நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. சாண்ட்ராக்கு நடந்த தவறுக்கு உடனே ஜஸ்டிஸ். அதை தான் வந்து யாஷிகா ஆனந்த்